குழு நண்பர்களுக்கு வணக்கங்க. பெரம்பலூர் மாவட்டம் இருவூர் கிராமத்திலேருந்து திருநாவுக்கரசு பேசுகிறேங்க. காலையில் எங்கள் ஊரில் இன்றைக்கி விதை திருவிழா போட்டிருந்தோம். அதனால் ஃபங்க்ஷனில் கலந்துக்க நம்ம விவாதத்தில் கலந்துக்க முடியலைங்க. அப்புறம் டேட்டா வேறு தீர்ந்துருச்சு ஃபேஸ்புக் லைவில் விட்டதுனால. அதனால் இப்போ தான் வந்து நம்ம குழு விவாதத்தில் கலந்துக்கிறேன். எழில் மேடம்னு நினைக்கிறேங்க. மேலே ஒரு குதிர் படம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரவுண்டாக உள்ள குதிர் வந்து சுட்ட குதிருங்களாம். இப்போ நம்ம விவாதத்தை போட்டு எங்கள் அப்பாக்கிட்டையும் எங்கள் அம்மாக்கிட்டையும் ஒரு சில தகவல் கேட்டேன். அவங்கள்ட்ட கேட்ட தகவலை பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வரேங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ள குதிர் வந்து சுட்ட குதிர். இது எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, அந்த நாளையில் ஏரியில் மண் எடுத்து நம்ம நெல் உமி, அப்புறம் நெல் கூலம், அந்த கூலத்தெல்லாம் அந்த மண்ணோடு நல்லா பெதறி வச்சுருந்து 1 or 2 days வச்சுருந்துருப்பாங்க போல தெரியுது. வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பானை செய்கிற மாதிரி சுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் அமைச்சு சுட்டு தான் ரவுண்டாக எடுத்து அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த குதிரோட அமைப்பு இதாங்க, சுட்ட குதிர். அடுத்தது சுடாத குதிர். சுடாத குதிர்னால் அந்த குதிரோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, சதுரம் வடிவில் இருக்கும். அது நம்ம நண்பர்கள் யாரும் பகிர காணோம், நம்மகிட்ட இல்லைங்க. அவங்க சொன்ன கான்செப்டில் எடுத்து சொல்கிறேன். அது வந்து சுடாத குதிர். சுடாத குதிர்னால் சதுரமாக இருக்கும். இதே மாதிரி தான் மண், அந்த உமி, வைக்கோல் எல்லாமே போட்டு செஞ்சுருக்காங்க. அந்த குதிர் வந்து சதுர வடிவில் அப்படியே மேலே ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சு பயன்படுத்தியிருக்காங்கங்க. இது தாங்க குதிர். சுட்ட குதிர், சுடாத குதிர் 2 ஆச்சுங்களா. அடுத்தபடியாக அந்த பாரம்பரிய அந்த காலத்துலலாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, உயிரை விட ரொம்ப விலை மதிப்பாக அந்த விதை நெல், அந்த தானியங்கள், அது எல்லாமே ரொம்பவும் விலை உயர்ந்ததாக நினச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு டைமு நம்ம எங்கள் ஊரில் ஐயர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், கோயில் அர்ச்சகர்கிட்ட. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி மேலே கோயிலுக்கு மேலே அந்த கலசத்துக்கு உள்ளே வந்து கோயில் வந்து எப்பயுமே உயரமாக இருக்கும். உயரமாக இருக்கிறதுனால அந்த கலசத்துக்குள்ளே இந்த தானியங்கள்லாம் வச்சுருந்து அந்த நாளையில் சில இயற்கை சீற்றங்கள்லாம் வரும். அந்த மாதிரி டைமில் அந்த தானியங்களை அந்த மேலே கலசத்துக்கு உள்ளே வைத்திருந்து நமக்கு விதைகள் தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த நாளையில். இந்த தகவல் இப்போ எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக தான் இந்த தகவல்லாம் கிடைக்கப்பட்டிருதுங்க. அந்த மாதிரி மக்கள் நம்ம விதைகளை பாரம்பரியமாக காத்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம நண்பர் பாலா சார் கூட சொல்லியிருந்தாங்க, விதைகள் வந்து வெளியில் தென்னை மரங்களை பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அது உண்மைதாங்க. இப்போ எங்களை எடுத்துக்கிட்டோன்னா நாங்கள் சின்ன வெங்காயத்தை பற்றி தான் பேசுவோம். ஏன்னா நாங்கள் நெல்லை பற்றி எனக்கு அதிகமாக தகவல் தெரியாதனால அடுத்து நான் நேராக சின்ன வெங்காய விதைக்கு வந்துடுறேங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தோட விலை வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்குங்க. இந்த நிலைமையில் போயிட்டு ஒரு பாமர விவசாயி வந்து ஒரு ஏக்கர் விதை வெங்காயம் வாங்கிட்டு போய் வச்சாங்கன்னா 1 லட்ச ரூபா வச்சுங்க. விதை வெங்காயம் மட்டும். இந்த மாதிரி உள்ள ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பாமர விவசாயி 1 லட்ச ரூபாய்க்கு விதை வெங்காயம் வாங்கி 1 ஏக்கர் வெங்காயம் நடவு செய்கிறது வந்து ஒரு சாத்தியமில்லாத கூறு. அடுத்தபடியாக அப்படி வாங்கி விதை வெங்காயம் வாங்கி நடவு செஞ்சிட்டாலும் நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 7, ஒரு 5 to 10 ஒரு 5 to 10 டன்னே கூட வச்சுங்களேன். நார்மலாக ஒரு 5 to 5 டன்னே வைப்பாங்க. 5 டன் வச்சு திருப்பி 20 ரூபா அந்த ரேஞ்ச் வெங்காயம் விற்றால் அப்படியே நினச்சி பாருங்கள். 5 டன் வாங்கி 20 ரூபாய் விற்றுன்னா 2 10. இந்த விதை வெங்காயம் வாங்கின பணத்துக்கு கூட அந்த விவசாயியால் விற்க முடியாது. இதில் செலவு ஒரு ஏக்கருக்கு 50,000 பக்கம் ஆகும். அது அவங்க பொறுத்து செலவு பண்ணுறதை பொறுத்து இருக்குங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இயலாத காரியம். இதுவே ஒரு விவசாயி விதையை வந்து இப்போ என்னையே எடுத்துக்கங்க, விதையை வந்து நானே சேமித்து என்னோடய விதைகள் நானாக வச்சுன்னு வச்சுங்களேன், இன்றைய பண மதிப்பை நம்ம ஒப்பிடக்கூடாதுங்க. ஒரு நார்மலாக மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு ஒரு 10 to 15, ஒரு 20 ரூபா தான் வச்சுங்களேன், பிரச்சனை இல்லை. பாருங்களேன், நம்மளோட உழைப்பு, நம்மளோட இது. ஸோ உங்களுக்கு பண மதிப்பு இல்லாத போது ஒரு வெங்காயம் வாங்கி வச்சு இது பண்ணுறதை விட நம்ம கையிலேருந்து வெங்காயம் வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆகிடுங்க.
அடுத்தபடியாக நம்ம மக்கள் எல்லாரும் பாரம்பரிய விதைகளை காப்பாற்றுற மாதிரி இப்போ நானாக வந்து எனக்காக நான் நெக்ஸ்ட்டு செய்ய போகிற வெங்காய பயிருக்காக வெங்காய விதையை காப்பாற்ற வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்குங்க. இப்போ ஒரு ஒரு 1 வீக்கு முன்னாடி தான் நம்ம பச்சை வெங்காயம் பிடுங்கணும். இன்றைக்கி விற்கிற விலைக்கு அது கிலோ 100 ரூபா மாதிரி விற்றுடலாம். விற்றா கூட ஒரு 1,00,000 ரூபாய்க்கு விற்றுரும். 30-35 சென்ட் தான் 1,00,000 ரூபாய்க்கு விற்றுடலாம். ஆனால் அடுத்து இன்னும் ஒரு 3 மாதம் 2 மாதம் கழித்து வைக்கிறதுக்கு வெங்காயம் இல்லைங்க. விதை வெங்காயம் இல்லை. அன்னைக்கு விலை கூடுதலாக வைக்கலாம், குறைவாக வைக்கலாம். இதை கொண்டு வச்சு நம்ம வச்சிங்கன்னா கூட இந்த காசை எடுக்கிறத கூட கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனாலும் விதை வெங்காயங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்காக நம்ம அந்த பொருளை காப்பாற்ற வேண்டியிருக்குங்க. அதனால் நமக்கு விதைக்கு வேண்டும் அப்படிங்கும்போது நம்ம பண மதிப்பை பார்க்கக்கூடாதுங்க. நமக்கு பொருள் வேண்டும் அப்படின்னா நம்ம அவங்கவுங்க அந்தந்த விவசாயி அவங்கவுங்களுக்கு என்னென்ன விதை தேவைப்படுதோ அதை தான் அவங்கவுங்க தற்காத்து கொள்ளணுங்க. வேறு வழியே இல்லை. இன்றைக்கி நான் விற்றுட்டு இன்னொருத்தங்க யாராவது கொடுப்பாங்க, வாங்கி வைக்கலான்னு நினச்சேன்னு வச்சிங்களேன், அந்த விதைகள் தரம் இருக்காது. அது நிறைய கலப்பு விதைகள் இருக்கும். அடுத்தது வந்து அது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் விளைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அவன் இன்ஆர்கானிக்கில் பண்ணாங்களா ஆர்கானிக்கில் பண்ணாங்கன்னு தெரியாது. நிறைய சிக்கல் வரும். ஆர்கானிக்கில் விளைஞ்ச பொருள்லாம் பிரச்சனை இல்லை. இதுவே ஒரு இன்ஆர்கானிக் ஃபீல்டுலேருந்து கொண்டாந்து வச்சுட்டு நம்ம ஆர்கானிக் தான் செய்வேன்னு சொல்லி நீங்கள் செஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் சாத்தியமில்லாத கூறுங்க. அதுலேயே அந்த விதையே நிறைய வியாதிகள், நோய் தொற்றுகள் அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு வரும். அதனால் விதை தான் உயிர், நம்ம உயிர் மூச்சு மாதிரின்னு வச்சுங்களேன். விதையை அனைவரும் நம்ம எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தேவையான விதைகளை கண்டிப்பாக காப்பாற்றணுங்க. பாரம்பரிய விதைகளை நஞ்சை அதாவது கழனி செய்கிறவங்க கொஞ்சம் காப்பாற்றி நம்ம வரும் தலைமுறைக்கு கொண்டு போய் சேருங்க ஐயா. அடுத்து வந்துங்க ஐயா, அவங்கவுங்களுக்கு தேவையான விதைகளை அவங்கவுங்க உற்பத்தி பண்ணிக்கணுங்க. அப்படி இல்லைனா பக்கத்தில் உள்ள விவசாயிகள் பண்டமாற்று முறை மாதிரி, நான் இந்த விதை கொடுக்குறேன், நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு விதை கொடுங்க, அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க. எப்படி சொல்ல வரேன்னு வச்சிங்களேன், இப்போ என்னோடய வெங்காய வயலில் ஊடுபயிர் ஓரப்பயிராக உளுந்தும் தட்டைப்பயிரும் போட்டேங்க. உளுந்து ஒரு இடத்துலேருந்து விதை வாங்கிட்டு வந்தேன், தட்டைப்பயிர் ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதிலேருந்து நம்ம சீடு எடுத்துக்கலான்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி செஞ்சது. ஆனால் என்னால் உளுந்துக்கு மயில்கிட்ட பெரும் தொல்லையாக இருக்குது. என்னால் விரட்டவே முடியலைங்க. ஒன்றாச்சுங்களா. அடுத்தபடியாக இப்போ அதுக்காக நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா, எஸ்டி ஃபார்ம்ஸு பாச்சா சார் தான் ஒரு நம்பர் அனுப்பிச்சாங்க. அங்கேருந்து சணப்பை விதை வாங்கினாங்க. இந்த சணப்பை விதையை வந்து இப்போ இருக்க வெங்காய வயலில் ஊடு பயிராக தெளிச்சிருக்கேன். நல்லா அருமையாக வருதுங்க. அடுத்து நம்ம அந்த வெங்காய வயல்லையே மரவள்ளி செடியும் ஊனியாச்சுங்களா. இப்போ வெங்காயம் பிடுங்கின வயலில் கூட சணப்பை அப்படியே ரஃபாக தெளிச்சு விட்டு தாங்க பிடிங்கிருக்கேன். அதுலேயே மரவள்ளி செடி இருக்குது. மரவள்ளி செடியும் அதே கட்டம் தாங்க, விதை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். அதுக்காக இப்போ வெங்காய வயல்லே பயிர் வச்சாச்சு. இந்த வெங்காய வயல்லையும் மரவள்ளியும் சணப்பையும் தெளிச்சிருக்கேன். எதுக்காகனா 60 ரூபா ரேஞ்ச் மாதிரி விற்கிதுங்க சணப்பை விதை. ஸோ நம்ம வெங்காய வயலில் ஊடு பயிராக சணப்பையை தெளிச்சிட்டோம்னா நம்ம சீடு எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம ஆடு மாடுகளுக்கு ஒரு உணவாயிடும். அடுத்தபடியாக 60 ரூபாங்கிறது ஒரு அதிகபட்ச விலை இல்லைங்களா. 100 கிலோ வாங்கினீங்கன்னா 6000 ரூபா வச்சுங்க. ஸோ நமக்கு விதை ஒரு வந்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பர்பஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் தான் தெளிச்சிருக்கேங்க. அடுத்தது அதே வயலில் வாய்க்காலெலாம் துவரை செடி ஊனியிருக்கேன். இந்தாண்ட தட்டைப்பயிறு ஊனியிருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம ஒவ்வொரு இயற்கை விவசாயம் இதெல்லாம் கொஞ்சம் அவசியமானதுங்க. துவரை, தட்டைப்பயிறு, உளுந்து, இந்த மாதிரி சணப்பை, இந்த மாதிரி விதைகள்லாம். அப்புறம் வந்து மேரிகோல்டு பூச்செடி. இடையில நம்ம செல்வகுமார் சார் சிங்கப்பூரில் இருக்கவங்க கூட மேரிகோல்டு பூச்செடி கிடைக்கலன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இல்லைங்களா. நண்பர்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்குங்க நிறைய. அதனால் நம்ம இயற்கை விவசாயிங்க எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தேவையான விதையை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிங்க. அடுத்தது நமக்கு தேவையான விதையை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அப்போ தாங்க ஐயா நம்ம சிறப்பாக செய்ய முடியும். கண்டிப்பாக போய் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்கள்ட்ட போய் நம்ம விதையை வாங்கினீங்கன்னா சிக்கலில் தான் வரும், ஓவர் ரேட்டு தான் விற்கும். அதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. நன்றிங்க. அடுத்துங்க ஐயா, நான் வந்து VR2 சீடு நிலக்கடலை சீடு ஒரு 5-6 வருடங்களாக வச்சுருந்தேன். அந்த சீடை பிடிக்கிற ஃபஸ்ட்டு கொண்டு வரத்துக்கு நம்ம பண்ணைக்கு கொண்டு வரத்துக்கு பட்டப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன்.
ஆனால் இப்போ அந்த சீடை நானே இழந்துட்டேங்க. என்ன காரணம்னா, போன வருஷம் ரொம்பவே சுத்தமாகவே மழை இல்லைங்களா. மழை இல்லாதனால அந்த சீடு நம்மளை விட்டு போயிடுச்சுங்க. கொஞ்சம் போட்டு கூட எடுத்திருப்பேன். அது விட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. என்ன காரணம்னா, அது கொஞ்சம் ஹைப்ரிட் ரகம் ஒன்று. அடுத்தது வந்து தோல் கொஞ்சம் அந்த நிலக்கடலை மொத்தமாக இருக்கும். மொத்தமாக இருக்கிறதுனால வாங்குகிற வியாபாரிகள் கொஞ்சம் ரேட்டு 50 ரூபா, அதாவது 2000 விற்றுச்சுன்னா இது 1900 கொடுங்க, இல்லாட்டி 1950 கொடுங்க. இந்த மாதிரி தோல் உங்களுக்கு மொத்தமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த டிமாண்டு டைம்னா அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நல்ல எண்ணெய் வருங்க, டேஸ்ட் இருக்காது. நிலக்கடலையும் சரி, நிலக்கடலையிலேருந்து வர கடலை எண்ணெயும் சரி, டேஸ்ட் இருக்காது. அது என்ன காரணம்னா, அது ஹைப்ரிட் ரகம். ஸோ அது விளைச்சலுக்காக வந்தது. ஆனால் நல்லா கொத்து கொத்தாக கடலை இருக்கும், அருமையாக இருக்குங்க. ஆனால் இப்போ அந்த நிலக்கடலையே நாமளே மிஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து K6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் நாட்டு நிலக்கடலை தாங்க. அது நல்லா மெலிசா, தோல் மெலிசா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதை தான் கொண்டு வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கார்த்திகை மாதங்களில் மானம் என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த ஆடி மாதங்கள் மழை பெஞ்சுதுன்னா ஒரு 2 ஏக்கர் நிலக்கடலை போடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் நிலக்கடலை வாங்கியாந்து வச்சுருக்கோங்க. இதுக்கெல்லாம் நம்ம இயற்கையை தான் பதில் சொல்லணும். பார்ப்போங்க ஐயா, நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். அடுத்தபடியாங்கய்யா, அந்த குதிரில் ஒரு சின்ன தகவல் விட்டுட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் வீட்டில் ஒரு 10 கிலோக்குள்ளே ஒரு 7-8 கிலோ அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி சின்னதாக குதிர் இருந்ததுங்க. ரொம்ப நாளாக வச்சுருந்தோம் வீட்டில். அந்த சின்ன குதிர் வந்து எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா, சிறிய அளவில் தானியங்களை சேமிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து அதை எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ அதை என்ன பண்ணிட்டோம், எங்கள் வீட்டில் உப்பு குதிரை தான் யூஸ் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அதில் உப்பு கொட்டி வச்சுருந்து எடுத்து யூஸ் பண்ணி நானே பார்த்துருக்கேங்க. குதிரை பற்றி இவ்வளோதாங்க தகவல். நாளைக்கு இன்னும் வயசானவங்க கூட கொஞ்சம் போய் பேசுகிறேன். பேசிவிட்டு அதை பற்றி இன்னும் தகவல் கிடைச்சா கூட நம்ம குரூப்பில் பதிவிடுறேங்க. நன்றிங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி ஒரு புது விஷயம் நமக்கு கேதர் ஆச்சுங்க. என்னென்னா, நார்மலாக எடுத்திங்களேன், மக்காச்சோளம், அதாவது முத்து சோளம் இருக்கு இல்லையா, அதோடய விதை வந்து என்ன கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து மஞ்சள் கலர்லேயே விதை வருது, சிகப்பு கலரில் வருது. அவன் அந்த கம்பெனிக்காரன் என்ன செய்கிறான்னா, அந்த விதைகள்லேயே உங்களுக்கு வந்து விஷத்தை வந்து பூசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். அதே மாதிரி பருத்தி கொட்டை எடுத்துங்களேன், பருத்தி கொட்டை ஆக்சுவலாக கருப்பு கலரில் இருக்கும். அதில் வந்து நல்லா பாலிஷ் போட்டு பச்சை கலர்லேயோ, ப்ளூ கலர்லேயோ, சிகப்பு கலர்லேயோ ஏதோ ஒரு கலர், ஆனால் விஷம், அந்த விஷத்தை தடவி தான் உங்களுக்கு விதை தரும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 விதைக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் வெண்டி விதையை எடுத்துக்கோங்க, கத்திரி விதையை எடுத்துங்க, தக்காளி விதையை எடுத்துங்க. எல்லாருமே சாயப்பொடி அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அது விஷங்க. விஷத்தை பூசி தான் நமக்கு விதையை தரோம். நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறேன்னு சொன்னாலுமே அந்த தடவிய விதைகளை கொண்டாந்து தான் நம்ம வயலில் போட்டு ஆர்கானிக்குன்னு சொல்லி விற்றுட்ருக்கோம். ஸோ நண்பர்கள் இதில் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டியது என்னென்னா, அதுவும் விஷமானது. அதனால் விதைகளை வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டெப் எடுத்துக்கோங்க ஐயா. அடுத்து வந்து இன்னொரு ஆபத்தான தகவலுங்க. ஒரு டைம் பூச்சிக்கொல்லி மருந்தாகட்டும், களைக்கொல்லி மருந்தாகட்டும், மண்ணுலேயோ முக்கியமாக விதைகளில், இப்போ நெல் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நெல்லில் வந்து ஒரு டைமு நீங்கள் மாலத்தியானோ இல்லை ஏதோ ஒரு விஷம் அடிச்சிங்கன்னா, அந்த விஷம் வந்து 5 வருடங்கள் அந்த அரிசியில் உள்ளே இருக்குமா. 5 வருடங்களுக்கு அப்புறம்தான் அந்த அரிசியோட அந்த விஷத்தோட பவர் குறையுங்களாம். அப்படி இருக்கும்போது விதைகள் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் அவன் தடவி தந்துடுறான். தடவி தரதுலேருந்தால் நம்ம திருப்பி இது பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஃபுல்லாகவே விஷமாயிருதுங்களா. ஸோ நம்ம ஹைப்ரிட் விதைகளே இருந்தாலும் பரவாயில்ல, பாரம்பரிய விதைகள் விட்டுட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த விஷங்கள் தடவாத விதைகளை பயன்படுத்தினா நல்லாயிருக்குங்க. நன்றிங்க. வணக்கம் திரு செந்தில் பேசுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி விஷத்தை தான் தடவி கொடுக்குறாங்க. நான் போய் தர்பூசணி விதை வாங்க போனேன்.
ஒரு 5, 6 பாக்கெட் வாங்குனா ரூ. 1350 பில்லு போட்டிருந்தாங்க. அந்த 1 ஏக்கருக்கு. அவ்வளோ விதை தேவைப்படும்னு. அந்த விதைய கொண்டாந்து கொட்டி நான் வந்து பஞ்சகாவியத்தில் ஊற வச்சு போடணுன்னு பார்த்தா, அதில் கோல்டு கலரில் கோட்டிங் இருக்குது. அதில் பஞ்சகாவியத்தில் ஊற வச்சா அது போகவே மாட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், தண்ணியில் ஊற வச்சு அதை கழுவி அந்த கோல்டு கலர் கோட்டிங்கை உள்ளதை வந்து நீக்கிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி எடுத்து பஞ்சகாவியத்தில் ஊற வச்சு விதை நிறுத்தி பண்ணி நான் விதைச்சேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை. அவன் கோட்டிங் ஆரம்பத்திலே அதில் வந்து விஷத்தை உள்ளே போட்டு தான் நம்மள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம சரியான விதையை நம்மள்ட்டே இல்லாத விதையை இல்லை நண்பர்கள்ட்ட வாங்காமல் இப்படி கடையில் வாங்கினோம்னா அவனே பிளான் பண்ணி அந்த விதைக்கும் விதையை உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த உற்பத்தி பண்ண விதைக்கு ஏற்ற அளவுக்கு அவன் மருந்தையும் தயார் பண்ணிடுறான். வளர்ச்சிக்கு, பூச்சி விரட்டி, பூச்சி இது கொல்றதுக்கு அப்படின்னு எல்லாமே அவன்கிட்ட ரெடிமேடாக இருக்குது. கொண்டாந்து விதைச்ச 10 நாள், இப்போ 8வது நாள்லேருந்து நம்ம பூச்சி மருந்து அடிக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டாந்து வச்சுருக்காங்க. பார்த்துங்க, இதுதான் உண்மை. சரிங்களா? பார்ப்போம், இனிமேலாவது நம்மளாம் மாறுவோம். இப்போ தான் நம்மளுக்கே கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு திறந்துருக்கு. உண்மையிலே இன்றைக்கி இந்த தலைப்பு அருமையான தலைப்பு. இப்போ தான் நம்ம இயற்கை விவசாயத்தில் 100 பேர் இருக்கோம்னா, ஆனால் நம்ம 100 பேரில் 98% பேர் விதையை வெளியில் வாங்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி உரக்கடையில். ஆனால் அதை கொண்டாந்து வச்சு அதுக்கு பஞ்சகாவியம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம்னு ஊற்றுறோம். அது விலையிலன்னுட்டு சங்கடப்பட்டுருக்கோம். அதுதான் உண்மைங்க. பாரம்பரியமான விதைக்கு தானே பஞ்சகாவியம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம். இந்த மாதிரி ஹைப்ரிடு விஷம் கலந்த விதைகளுக்கு எப்படி பஞ்சகாவியம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், பூச்சி வரட்டி கொடுத்தா சரிப்பட்டு வரும்? இனிமேல் நம்மளை சுய பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய காலகட்டம் வந்துடுச்சு.